குருக்ஷேத்திர போரிலே இந்த பக்கம் 11 அக்ஷௌகணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகணி சைன்யம், இத்தனை லட்சம் கோடி பேர் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் போது தான் சாரதியா தேரோட்டியா கீழே உட்கார்றார். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் இன்னைக்கு இருப்பனா நாளை போடுவனான்னு தெரியாது. இந்த அர்ஜுனனை தூக்கி ரத்தியா மேல உட்காத்தி வச்சுருக்கார். அவன் கால் இவருடைய தோல்ல பட்டு இருக்கு. அர்ஜுனனுடைய காலு கண்ணனுடைய தோல்ல படுறது. மேல உட்காந்து கேள்வி கேட்கிறான். கீதாச்சாரியன் கீழே இருந்து பதில் சொல்லிட்டு இருக்கார். இது எங்கேயும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, காப்பாத்துங்கிறவன் மேல உட்காந்து இருக்கான், யார் ரட்சிக்க போகிறானோ அவன் கீழே இருக்கிறான். இது அன்னைக்கு பண்ணி விட்டுட்டது கூட ஆச்சரியம் இல்லை. அன்னைக்கு நடந்து போச்சு, 18 நாள் தானே, 19 நாள்னு பண்ண வேண்டாம். என்னால் 19,000 வருஷமானாலும் இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில அதே திருக்கோலத்தோட இருக்காரா இல்லையா? பார்சாரதி பெருமாள்னு கோவில் கட்டி ஆழ்வார்களை கொண்டு 10 பாசுரம் பாட வைத்து, அதுக்கு என்ன சேவா காலம், என்ன வேத பாராயணம், எப்பேற்பட்ட உற்சவம், மகாநகரம் சென்னப்பட்டினத்துக்குள்ள பிரதானமா உட்காந்து அன்னைக்கு எங்கேயானு எல்லாரும் பார்த்ததே யாரானு மறந்து போய்விட போகிறார்களே இன்னைக்கு நின்றுட்டு இருக்கார். இல்லைன்னா அன்னைக்கு இவன் எளியவனா ஆரோ ஒரு மனுஷனுடைய கால் தன் தோல்ல படும்படி இருந்தான். நம்மளா இருந்தா சின்ன வயசுல சாதாரணப்பட்டவனா இருந்து இப்ப மட்டும் கொஞ்சம் பெரிய மனுஷனா இருந்தோம்னா பழசெல்லாம் அப்படியே அழிச்சுடுவோமே. ஒருத்தருக்குமே தெரியவே கூடாது, பேசவே கூடாது. அன்னைக்கு நான் எங்க படிச்சேன், என்ன பண்ணேன், வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிருப்போம், பொய்யெல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் நம்ம பெரிய மனுஷன் ஆனப்புறம் சொல்லிப்போம்னா வாயே திறக்க மாட்டோம், மறைச்சிருவோம். ஆனா அவருக்கு என்ன ஆசைன்னா, நான் திருடினேன்னு பாட்டெல்லாம் பாடட்டும். திருட்டு கண்ணனா நவநீத கிருஷ்ணனா எத்தனை கோவில் இருக்கேன் பாருங்க. ராசக்கிரீட பண்ணவனா இருக்கேன். உலூகல பந்தனம் எங்க பாருங்க, படம் எழுதணும்னால் உரல் பக்கத்துல அவர் யசோத கையில தாம்பு கயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கா, ஓங்கி கட்டிட்டு இருந்துச்சு, கண்ல இருந்து கரகரான்னு ஜலம் வருது. இதை வச்சிருந்து 10 கோடி ரூபாய் கோவில் கட்டுடுவா. அத்தனை பேருக்கு இப்படி காட்சி அடிச்சுன்னு இருக்காரு என்னால். அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமையே. யாரும் தன்னை மறைக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா கண்ணன் தான் பண்ண எதையும் மறைக்காமல் இதை பார்க்க பார்க்கத்தான் பக்தி பெருகும். அவன் ஒண்ணும் இல்லாத ஒரு அர்ஜுனன் ரத்தியா இருக்கார், எல்லாம் தெரிந்தனா சாரதியா இருக்கேன். அப்ப அத்தனை எளியவரா உங்களுக்காக நான் உழைப்பேன், கவலை வேண்டாம் பற்றுங்கோள். அதை சொன்னாத்தானே அர்ஜுனனுக்கு பக்தி இருந்தது, எனக்கு இருக்கு. உத்தவருக்கு இருந்தது, எனக்கு இருக்கு.